நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முழுசாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில ஒரு மாபெரும் வெளிப்படுத்தல் உண்டாகும். விசையாதீர்கள். இந்த சத்தியத்தின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆண்டவருக்கென்று வல்லமையான ஊழியத்தையும் நிறைவேற்றுவீர்கள். மார்க்கின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். மார்க்கின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அன்பானவர்களே, கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த சம்பவம் லேகோன் என்கிற ஒரு பிசாசு பிடித்தவனுக்கு நடந்த ஒரு சம்பவம். அவன் சொல்றான், இயேசு அவன் என்ன சொல்றான்னா, அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், அவனுக்கு உத்தரவு கொடுக்கல. நீ என்ன பண்ணுனா, நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த வேத வசனம் உலகத்தில் இருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பொருந்தும். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுக்கிற உங்களுக்கு, உலகத்தில் எண்ணிருந்த கோடி தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வசனம் பொருந்தும். நீங்கள் உங்கள் இனத்தாரிடத்தில் உங்கள் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவர்கள் எல்லாம் அறிவிக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க அப்படி அறிவிச்சு வருந்தீங்கன்னாக்கா நீ அறிவிக்கிறதை கேட்டு அவங்க ஆச்சரியப்பட்டிருக்க வேண்டும். ஆமா, அவன் போய் தெக்கப்போலி என்ற நாட்டில் பிரசித்தம் பண்றானா, கர்த்தராகிய இயேசு எனக்கு செய்ததெல்லாம். அவர் என்ன செய்தார்? அவனுக்கு என்ன செய்து அத்தனை பிசாசையும் துரத்தினார்? அவர் என்ன அங்க அந்த கல்லறை தோட்டத்தில் அவனுக்கு செய்தார்? அன்பு, இரக்கம், தயவு. அன்பு திரளான பாவங்களை மூடும், திரளான பிசாசுகளை துரத்தும். அவர் அன்பு வித்தியாசமாய் இருந்தது. நான் பிசாசு பிடித்தவனாய் இருக்கப்போது யாரும் என்ன அன்பு செலுத்தல, ஆனா அந்த இயேசு என்ன அன்பு செலுத்தினாரு. எல்லாரும் என்ன சபிச்சாங்க, நிந்தித்தாங்க, தூசித்தாங்க, கல்லெறிஞ்சாங்க, சங்கிலி கட்டினாங்க, கயிறெல்லாம் கட்ட இப்படிதான் மடி நின்னாங்க. ஆனா இந்த இயேசு மட்டும் என்ன அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்து தன்னையே கொடுத்தார். ஆமா, அவர் ஒரு வித்தியாசமான அகோப்பி அன்பு கூர்ந்தார். வேதம் சொல்லுகிற அன்பு ஜீவனையே கொடுக்கிறது. என் பாவமெல்லாம் நீக்கினார். அன்பு திரளான பாவங்களை மூடும். அதனால பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டதுமே அத்தனை பிசாசம் என்னை விட்டு ஓடிவிட்டது. அவருடைய அன்பு வித்தியாசமாக இருந்தது, அவருடைய அன்பு மாறாததாக இருந்தது அப்படின்னு தான் போய் சொல்லியிருப்பான். சொன்னதுமே அந்த தெக்கப்போலினா அந்த நாட்டில் இருக்கிறவங்களாம் போய் பிரசத்தம் போடும்போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். அவனை ஒரு ஊழியக்காரனாவே மாற்றிட்டார். இயேசுவின் அன்பை தான் போய் இப்போ சொல்லியிருப்பான். இயேசுவின் அன்பு மனித அன்பு கிடையாது. இயேசுவின் அன்பு தேவ அன்பு, அகாப்பிய அன்பு. அது ஜீவனையே கொடுக்கிற அன்பு. அவர் பேசுகிற வார்த்தை ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், இதெல்லாம் சொல்லியிருப்பான். அதனால் அன்பானவர்களே, நீங்கள் கூட கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததெல்லாம் போய் அறிவிக்க. கர்த்தர்னா ஜீவன் உள்ளவர்.
ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பா நீங்க சொல்றது கேட்டும் ஆச்சரியப்படுவாங்க. இதுக்கு நானே ஒரு சாட்சி. என் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னாக்கா, என் செய்தி கேட்டீங்கன்னாக்கா, ஜீவ வார்த்தை குறித்தே பிரசங்கம் பண்ணியிருப்பேன். நிச்சயமா என் செய்தி கேட்கணும்னா ஆச்சரியமா தான் பார்க்குறாங்க. தாமஸ் துளசிராம் வித்தியாசமா பிரசங்கம் பண்றாரு. ஆமா, ஏன்னா நான் பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தை, இயேசுவின் அன்பு, அகாபே அன்பு. தேவன் தனக்கு உலகத்துக்கு இவனும் அதை தான் சொல்லிக்கிறான். அதனால தான் ஆச்சரியப்பட்டாங்க. நீங்க பண்ற பிரசங்கம், நீங்க பண்ற தேவ செய்தி ஒரு மனுஷனுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம், அது சரியான பிரசங்கம் கிடையாது. இயேசு பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் போடப்பட்டது. அவர் உபதேசம், இவர் அதிகாரமுடையவராய் போதிக்கிறாரே, எல்லாரும் ஒரு மாதிரி போதிச்சாங்க, வேத பரிசேயரெல்லாம். ஆனால் இயேசுவின் போதனை அதிகாரமுடையதாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. பாவிகளை நேசிக்கிற அன்பு, எல்லாரும் நியாயத்திற்கணும்னு போதிச்சாங்க. இயேசு மன்னிக்கணும், அன்பு கொள்ளணும்னு போதிக்கிறார், ஜீவனை கொடுக்கணும்னு போதிக்கிறார், ஜீவ வார்த்தையை பேசுறார். இது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் அன்பானவர்களே, இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்த நீங்கள், கர்த்தர் உனக்கு இறங்கி என்ன செய்தார்? ஜீவனையே கொடுத்தார். அந்த ஜீவனில் தேவ நீதி ஊழித்ததில் இருக்குது. உன் பேர் சொல்லி தேவனுக்கு செலுத்தினார். ஆதாம் முழு உலகத்துக்கு எவ்வளவு சொன்னாலும் போதும், கண்டிப்பாக ஆச்சரியப்படுவாங்க. ஒரு அசுத்தாய் போய் ஒரு பசுத்தாய் ஒரு தேவதூதர் வந்துருவாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, கர்த்தர் உனக்கு இறங்கி அவர் செய்ததெல்லாம் சொல்லாது இருக்கும்போது நீங்க என்ன பண்ணனா, ஆதாம் வியாபாரம் செய்தாங்க பாருங்க, நன்மை தீமக்காரி பிசாசு உனக்கு செய்ததெல்லாம் சொல்லிட்டே இருக்க, உங்களை அறியாமலே நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அநீதி, அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் அப்படி பண்ணிட்டான், இப்படியே மனுஷன் செய்த கிரியிலே பேசி 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 ஆச்சரியப்பட மாட்டாங்க, வேதனைப்படுவாங்க நீங்க பேசுற வார்த்தையை பார்த்து. கர்த்தர் உனக்கு செய்த இதெல்லாம் போய் ஜீவ வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னாக்கா நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, அவங்களும் ஆசீர்வாதமா இருப்பாங்க, எல்லாத்துக்கும் அது ஆசீர்வாதமாக போயிடும். அதனால் அன்பானவர்களே, இவன் தெக்கப்போலி என்கிற நாட்டில் போய் கர்த்தர் தனக்கு இறங்கி செய்ததெல்லாம் எல்லாம் என்னது, ஏ டு ஜெட்டு, தேவ நீதியிலிருந்து உழித்தல் வரைக்கும், பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் என்ன விடுதலை ஆகினாரு. அதுக்கு தேவ நீதிட்டு உழித்தல் கொடுத்தாரு. தரித்திரம் நீங்கி ஐஸ்வர்யம் கொடுத்தாரு, சாபம் நீங்கி ஆசீர்வாதம் கொடுத்தாரு, மரணம் நீங்கி உயிர்த்தெழுதல் கொடுத்தாரு, பாதாளம் நீங்கி பரலோகம். இவ்வளோ கர்த்தர் செய்தது. இதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு சொல்லும் போது அந்த குடும்பத்தில் இருக்கிற அசுத்தாவி ஓடும், பிசாசு ஓடும், மனுஷர்கள் பிசாசெல்லாம் ஓடும். கர்த்தர் தனக்கு இறங்கி உனக்கு செய்தது எல்லாம் நான் ஆதியாவது வெளிப்பத்தில் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமண்ட வாக்குத்தத்தெல்லாம் செய்திக்கிறார். அதை அறிவிச்சு பாருங்க உங்க பிள்ளைகளுக்கு. ஆதாம் மூலமா பாவம் செய்து தேவ மகிமையேற்று போன உங்க பிள்ளைகளுக்கு பாவத்தை குறித்து, வேதனை குறித்து, துக்கத்தை குறித்து, பிரச்சனை குறித்து மனுஷன் செய்ததே பேசியிருந்தீங்கன்னாக்கா அந்த பிள்ளை உருப்படாது. ஆமா, கர்த்தர் செய்ததெல்லாம் அறிவிங்க, ஜீவ வார்த்தையை அறிவிங்க உங்க பிள்ளைகளுக்கு. கர்த்தர் உன் பாவத்தை மன்னித்துக்கிறாரு, தேவ நீதி குத்துக்கிறாரு, உன் தரித்திரத்துக்கு தேவனுடைய ஐஸ்வர்யத்தை குத்துக்கிறாரு. அதை போய் தேவன் தனக்கு மூடு உலகத்து கொடு. தேவதூதர் பணிவிடை செய்வாங்க. கிறிஸ்து அவர் தேவ நீதி உயிர்த்தெழுகிறாரு. இந்த தேவன் தனக்கு உலகத்து கொடுன்னு உங்க பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து பாருங்க. அது தேவ நீதி உடித்தெழுதல், அன்பு, இரக்கம், தயவு. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் கொடுத்து பாருன்னும் போது அந்த பிள்ளைகள் கர்த்தர் செய்ததை அறிக்கை செய்ய அந்த பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாக, ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக அது வளரும். அப்போ மனுஷன் என்ன பண்றான், பிசாசு தனக்கு செய்ததெல்லாம் போய் அவன் ஏமாத்திட்டான், என் பிரச்சனைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, காலையிலேருந்து நைட்டு தோறும் மனுஷன் செய்த கிரியிலே பேசிட்டு சொல்றாங்களா இல்லையா? நானே தினம் சொல்றேன், அவர் இப்படி பண்ணிட்டாரு, இவர் இப்படி பண்ணிட்டாரு, நாட்டில் இப்படி நடக்குது, எங்கே பார்த்தாலும் மனுஷன் செய்த கிரியைகள். தொலைக்காட்சி நியூஸ் தாத்தாக்கா எங்கே பார்த்தாலும் மனுஷன் செய்த கிரியைகள், பிசாசு கிரியைகள். நியூஸ் பேப்பர் படித்தா சுற்றி நடக்கிற எல்லாம் பிசாசு செய்கிற கிரியைகளே சொல்லி 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 மனுஷன் கேட்கவே முடியல, திகில் அடிக்கிறாங்க உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம். ஆனால் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததெல்லாம் அறிவித்து பாருங்க. தைரியமும் நம்பிக்கையும் விடுதலையும் சுகமும் பாதுகாப்பும். கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதுக்கு ஓடி சுகமாயிருப்பான். ஆமா, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததே அறிவிங்க. தேவன் தனக்கு உலகத்துக்கு நீங்க பாதுகாப்பாக தான் இருப்பீங்க.
ஆமாம், தேவதூதர் பசுத்தாவியெல்லாம் சூழ்ந்து கொள்வாங்க. எப்போ? கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததெல்லாம் அறிவிச்சாக்கா. பிசாசு உனக்கு செய்ததெல்லாம் அறிவிச்சா பிசாசா சூழ்ந்திருக்கும், அசுத்தாவியாக சூழ்ந்திருக்கும். வாழ்க்கையே ரசனையா இல்லையே, ஒரே போராட்டமாகுதே. கவலை, பயம், வெறுப்பு, வியாதி, வறுமை, பிரச்சனை இப்படியே அறிவிச்சு பாருங்க. உன்னை சுற்றி ஒரு ஒரு பிசாசின் ஒரு பிரசன்னமே இருக்கும். சில பேர் கவலைப்படுறவங்க பாரு, மனுஷனை நினச்சி யாரோ என்னென்னோ பண்ணதை வச்சு கவலைப்பட்டுனே இருப்பாங்க குடும்பத்தில். இயேசு கவலைப்படாத, சோர்ந்து போகாத, பயப்படாத. பயப்படுறாளுக்கு பாருங்க, பயந்து 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 பிசாசு நினச்சி, வியாதி நினச்சி, எதிர்காலத்தை நினச்சி, பிசாசு நினச்சி பயந்து பயந்து அசுத்தாவி சுற்றி குடும்பத்துக்கே பாரமாக இருப்பாங்க. கவலைப்படுறவங்க பாருங்க, கவலைப்பட்டு 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 சாபம் தான் அவங்க மூலமாக குடும்பத்தில் வேலை செய்யும். ஆனால் தான் இயேசு கவலைப்படாதேன்னு சொன்னார். அப்போ என்னத்தையா செய்யணும்? கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததெல்லாம் அறிவியா? நீ கவலைப்படுற காரியம் வெயிட்பட்டபடி போல நீங்கிடும். ஜீவ வார்த்தையை பேசு. எதை குறித்து கவலை? வியாதி குறித்து கவலை. அவர் தழும்புகளால் சுகம், ஜீவ சரீரம். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வியாதி சுகமாயிடும். இயேசு திரளான வியாதியஸ்தர் சுகமாக்கினார். 38 வருஷமா ஒருத்தர் வியாதியஸ்தனா இருந்தான். அவன் ஏன் 38 வருஷமா வியாதியஸ்தனாவே இருந்தான் தெரியுமா? பிசாசு தனக்கு செய்ததெல்லாம் நினச்சி நினச்சி எல்லாரும் அவனை கைவிட்டாங்க. நிர்கதியாக இருக்கிறான். விவசாயம் 38 வருஷமா வியாதியஸ்தான். யார் பார்ப்பாங்க? 38 வருஷம் அப்பா பார்த்தாங்க, அம்மா பார்த்தாங்க, மாமா பார்த்தாங்க, மச்சான் பார்த்தாங்க. ஒவ்வொருத்தராக விட்டுட்டு கட்சியில் எல்லாம் கைவிட்டு நிர்கதியாக இருக்கிறான். என்ன நினச்சிருவான்? 38 வருஷமா கவலை 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 கவலை. பிசாசு தனக்கு செய்தது, அவன் ஏமாத்தது, இவன் ஏமாத்தது, அம்மா கைவிட்டது, இவன் கட்சியில் கடவுள் மேலே வெறுப்பு. ஏசு அவனை பார்த்தார். அல்லேலூயா. அசுத்தாவி அவனுக்கு போவே இல்லை. ஏன்னா மனுஷன் செய்ததே நினச்சிக்கிறான், பிசாசு செய்ததே நினச்சிக்கிறான். என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, எல்லாரும் அப்படிங்கிறாங்களே, நான் இப்படிங்கிறேனே, இப்படியே பிசாசு செய்ததே நினச்சி 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 வாழ்க்கை ஒரே படலை. ஏசு அவனை சந்தித்தார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உடனே என்ன பண்ணாரு? கர்த்தர் உனக்கு செய்தது தேவனுக்கு ஆதாம் முழு அறிவிக்கும்படி நல்ல மேய்ப்பன் அவனுக்காக ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அந்த வியாதியஸ்தன் பேர் சொல்லி தேவனுக்கு செலுத்துறாரு. ஆதாம் முழு உலகத்துக்கு அறிவிக்கிறார். ஜீவரத்தம் கொடுக்குறாரு. அப்போது 38 வருஷமா அந்த வியாதியஸ்தன் ஆதாம் வழியாக பிறந்துட்டு பிசாசு செய்ததே நினச்சி தன்னை நினச்சி கவலைப்பட்டு 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 சூழ்நிலையே மாறல. ஆமாம், செத்தமின் போகிற மாதிரியே போகிறான். கட்சியில் பிசாசுராஜ் பாதாளத்துக்கு போய் சேர்த்துருவான். ஆனால் தான் மாம்சமானது ஒன்றுக்கு உதாது. பிசாசு செய்ததே நினைக்காத, கவலைப்படாத, சோர்ந்து போகாத. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. எங்கள் அப்பா இருக்கிறார், 86 வயசு, நான் இங்கே தான் பார்த்துங்கிறார். ஆமாம், சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். எடுத்துக்கிட்டாருன்னா கதையை அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும். சின்ன வயசில் அம்மா இறந்துட்டாங்க 6வது படிக்கும் போதே. அப்பா ஆமாம், அவர் தாறுமாறாக வாங்கிட்டாரு. சின்ன வயசுலேருந்து அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், பங்காளி இப்படி பண்ணிட்டான், எங்கள் அண்ணன் இப்படி பண்ணிட்டான். எத்தாருனா அப்படி நான் காது கீழ்ச்சி போச்சு. எப்போத்தாலும் சொன்னதே சொல்லிட்டு இருப்பார். மனுஷன் செய்ததெல்லாம் சொல்லி 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 அசுத்தாவி தான் வந்துச்சு. ஒரு லாபம் இல்லை. அவர் அந்த மாதிரி மனுஷன் செய்ததே சொன்னதை கர்த்தர் எனக்கு தேவன் தனக்கு ஜீவ வார்த்தை பேசியிருந்தாரா நீ எப்படி இருந்திருப்பாரு? அவர் புது வயதில் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார். ஆமாம், அதனால் எங்கள் அப்பாவே எனக்கு சாட்சி. ஆமாம், வாயை தந்தார்னா ஆமாம் அவன் இப்படி பண்ணான், இவன் இப்படி பண்ணான், அவன் இப்படி பண்ணான். நீ குத்தா அவங்க குடும்பத்தில் மட்டும் என்ன, எல்லாருமே அப்படித்தான். மனுஷன் செய்திருக்கிறீர் ஆதாமல் பாவத்தின் பிசாசு செய்திருக்கிறீங்களே அறிவிச்சு இருந்தீங்கன்னாக்கா அசுத்தாவி பிரசன்னமாக இருக்கும், வாழ்க்கை ரசனையாக இருக்காது. அப்போ என்னத்தையே பண்ணணும்? கர்த்தர் தனக்கு இறங்கி செய்ததையே அறிவி. அவன் ஜீவ வார்த்தை, தேவி நீதி, உயிர், பரலோக ராஜ்யம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு உலகத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கணும். இயேசு மத்திய மார்லூக்கா 33 வருஷம் வாழ்ந்தாருங்க. அவர் என்னத்தை அறிவிச்சுன்னு இருந்திருப்பார் சொல்லு? அவர் பேரே ஜீவ வார்த்தை. நன்மை தேமை காரியத்தை அறிவிச்சே இருக்க மாட்டார், பிசாசு காரியத்தை பேசியே இருக்க மாட்டார். நன்மை தேமை, சுயநீதி, அநீதி வாயில் வந்தே இருக்காது. ஜீவ வார்த்தை கன்னி மரியாள் வயிற்றுல பரிசுத்தாவில கருத்தரித்து பிறந்த நாளிலிருந்து அவர் 33 வருஷம் கர்த்தருடைய ஜீவ வார்த்தை, தேவ நீதி, உயிர், பரலோக ராஜ்யம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு அறிவிச்சுட்டு போயிட்டே இருக்கிற போறதுலாம் பிசாசு ஓடுது. ஒரு பரிகாரியாக இருந்தார். வியாதி நீங்குது, சாபம் நீங்குது. பிதா 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 என் பிதா ஜீவனுடைய யோவான் 5:26
என் பிதா ஜீவனுடையவராயிருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஜீவ விருட்சத்தை கனி தான் பேசுறாரு. நன்மை தீமை அறியத்தக்க கனி பேசவே இல்லை. மனுஷன் நன்மை தீமை காரியத்தை தான் பேசுறான். உடனே அவனை பிசாசு அவனை விட்டு போகவே மாட்டுது. ஓடலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கலாம். சில பேர் சோம்பேறி, அது கூட கிடையாது. சில பேர் நன்மை தீமை காரியத்தை பேசினாலும் நல்லா படித்து டாக்டராக இன்ஜினியர் கொஞ்சம் காசாக சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஆதாம் மூலமாக பாவத்தில் வந்து பிசாசு இந்த காரியத்தை அறிவிச்சுக்கிறான். சில பேர் அது கூட இல்லை, சோம்பேறி, வேலை வாய்ப்பு இல்லை, தரித்திரம், அவனுக்கு எடுத்து பேசி இவனுக்கு எடுத்து பேசி அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், பங்காளி இப்படி பண்ணிட்டான். டீக்கல் உட்காந்து இந்த மனுஷன் செய்கிற கிரியிலே பேசி 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 வாழ்க்கை உருப்படலைங்க. ஏசு எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார்னா அவர் உனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். தேவி நீதிட்டு உயிர்த்தெழுதல் கொடுத்திருக்கிறார். அதையே அறிவி தேவன் தனக்கு தாவி சொல்றா பாருங்க, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் ஒரு சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக நான் கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கின்றான். என் நாவு நாள்தோறும் உமது நீதியை உமது துதி சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். தாவீது நம்மள மாதிரி மனுஷன் தான். ஆதாம் வழியா பிறந்தவன். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன்னு சொல்றான். ஆனால் சாமியல் தீர்க்கதரிசி அவன் அபிஷேகம் பண்ணதுலேருந்து கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதியை துதி தோத்திரம் ஆராரே ஜப கிறிஸ்து கத்த காரிகளே பேசுறான். என் நாவு லாஸ்ட் வருஷம் போய் பாரு 35 என் நாவு நாள்தோறும் உமது நீதி உமது துதி சொல்லிக்கொண்டே அவைகளின் தொகையை எண்ணி முடியாதான். அவருடைய நீதி தான் பேசுமா. தேவன் தனங்களுக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டே இல்லை. அவன் வர விருத்தி அடைகிறான், ராஜாவும் ஆகிட்டான். நீயோ நீ நிதி கர்த்தரை 40 நாளே தான் போறான். சவுலுக்கு கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துறான். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு அவங்கெல்லாம் எதை பேசினாங்க? அவங்க பலிபீடத்தை கட்டி பயிர் ஆபிரகாம் தேவனை அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவனுக்கு அடுத்த காரியங்களே பேசுறாங்க. ஆபிரகாம் சகல காத்துல ஆசீர்வாதம். ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதை எண்ணாது இருந்தானா. சாரால் 90 வயசு சிறுகள் வைப்பாடு நின்று போச்சு. அதே அப்ப என்னத்தான் கர்த்தரையே எண்ணி நின்றுக்கிறான். அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வளவனானா. எப்போ போனாலும் ஒரு பலிபீடம், ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டி, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வளம். தேவனுக்கு அடுத்த காரியங்களே சிந்திக்கிறது, பேசுறது. எப்படிங்க அந்த ஆபிரகாம் அவன் பூமி தாங்கக்கூடாதபடி ஆஸ்திகளும் ஐஸ்வர்யங்களும் ஆடுகளும் மாடுகளும் ஓட்டம் பொண்ணு வெள்ளி சீமானா இருந்தான். ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டான். எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? அவன் பழைய ஏற்பாடு ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமானாக்கப்பட்டவர்கள். அப்போ தேவனுக்கு அடுத்த காரியங்களே பேசுறாங்க. தேவன் தனக்கு உலகத்தையே ஆசீர்வாதமாக பூமிக்கு ஆசீர்வாதமா இருந்தாங்க. ஈசாக்கு, யாக்கோபு, ஈசாக்கு பஞ்ச தேசத்துல வத வச்சு பூமி 100 மடங்கு வலிக்குது. ஈசாக்கு தேவனை, ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு பலிபீடத்தை தேவன் தனக்கு தேவனை குறித்தே தியானம். யாக்கோபு கோடு தடியுமா போற 2 பரிவாரங்கள் ஆஸ்வதிக்கப்படுறாங்க. அவங்கெல்லாம் எதுக்கு பைபிள் எழுதப்பட்டிருக்குது? வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டிருந்தே. அப்போ நீங்களும் அந்த அவன் பழைய ஏற்பாட்டு ஆட்டுக்குட்டி, நீங்க புதிய ஏற்பாடு உலகத்தை வந்து தேவாட்டுக்குட்டி, அந்த ஜீவ வார்த்தை கர்த்தர் தனக்கு இறங்கி செய்ததெல்லாம் அறிவிங்க. பாவத்தையும் மரணத்தையும் பேசாத. பாவம் மரணம் தான் பிசாசு கொண்டு வருவான். திருடவும் கொல்லவும் அழிக்கு வரும் வேறொன்றும் நானோவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேனாரு. அப்போ எப்படிங்க குடும்பத்தில் நல்லது போல பேசாத பேசுங்க. கிறிஸ்துவை குறித்த காட்சி 24 மணி நேரம் இருக்கட்டும். ஆமாம், பிசாசு செஞ்சுதே நினச்சிருப்பாங்க. என் வாழ்க்கை அவ்வளோதான், வயசாகி போச்சு, இனி என்ன பண்ணுறது, எல்லாரும் என்ன இப்படி பண்ணிட்டாங்க, மருமக சரியில்லை, மாமியார் சரியில்லை பேசுகிற சரியில்லையா தான் இருப்பாங்க. சரியில்லாததுக்கு ஜீவரத்தம் கொடு. சரியில்லாத மனுக்குலத்துக்கு ஏசு ஜீவனை கொடுத்தார். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து பிசாசே துரத்திட்டார். இந்த லேகோன் பிசாசு சரியில்லை, 2000 பிசாசு பிச்சிச்சு. அவனை சரியில்லை தான் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. யாருனாலும் அவனுக்கு லாபம். ஏசு அவனை பார்த்ததுமே சரியாயிட்டார். என்ன ஜீவ சரீரம் ஜீவரத்தம் நன்மத்தை மகனீரும் பிறந்துக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் அவனுக்கு தேவி நீதி ஜீவ தேவன் தனக்கு ஆதம் 3 டேக் தான் கொடுத்துப்பார். உடனே பட்டுன்னு அசுத்தாய் போடலாம் கூட. நீங்கள் அதில் பெட்ஷீட் ஆகிட்டா பிசாசு போய்த்தானே அவனு பசுத்தாய் வந்து தானே தேவதூதர் பணிவிடை செய்யணும். உங்கள் குடும்பத்தில் தேவதூதர் பணிவிடை இருக்கணும். ஆபிரகாம் குடும்பத்தில் தேவதூதர்கள் வந்தாங்க. ஈசாக்கு யாக்கோபு தேவதூதரெல்லாம் சந்தித்தாங்க பழைய ஏற்பாட்டில். அப்போது அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாக உனக்கு உண்டாயிருக்கிறது. ஆனால் அன்பார்களே, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததெல்லாம் அறிவிக்கிறனா நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றிருக்கணும்.
இயேசு அறியாதவங்க வேற வழி இல்லை. அவன் நன்மார்க்கம் துன்மார்க்கம் நன்மை தேம காரியத்தை தான் பேசுவான். 10 டிகிரி படிச்சுக்கலாம், டாக்டர் ஆகலாம், என்ஜினியர், அரசியல் தலைவனாக யாரானா இருக்கட்டும். எத்தா என்னை பாவத்தில் கருத்தரித்தான், பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிடுறான். அவன் அதை தான் பேசுவான், பேசட்டான். ஆனாலும் தேவனுடைய உதவி அங்கே இருக்காது, சுய முயற்சி. அப்போது இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த லேகோன் பிசாசு ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவினால் விடுதலையாக்கப்பட்டவன். அவருக்கு சொல்றார், கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததெல்லாம் போய் அறிவி. அவன் போய் தெக்கக்கூழில் போய் அறிவிச்சான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஒருத்தர் வந்தார், என் அன்புக்கு வந்தார், தன்னையே கொடுத்தாரு, எல்லா பிசாசும் ஓடி போயிடுச்சு, மண்டை சொஸ்த புத்தி அடைந்த வஸ்திரம் தச்சுக்கிட்டு அந்த இயேசு தான் எனக்கு உள்ளகிறாரு. அவர் என்னை மன்னிச்சாரு, எனக்கு இறக்கம் காட்டினாரு, எனக்கு ஜீவனை கொடுத்தாரு, என் பாவத்தை மன்னிச்சாரு, அந்த ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு முழு உலகத்து கொடுத்தாரு. இப்படியே பேச்சு 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 அந்த தெக்கப்போல 10 நாட்டில் இருக்க எல்லா ஜனம் ஆச்சு அசுத்தாகி போயிட்டு ஒரு பெரிய இழப்பில் வந்துக்குது அவன் மூலமா. அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்த நீங்களும் பேசி பாருங்க ஜீவ வார்த்தையை. தேவ நீதிட்டு உயிர்த்தல் பேசுங்க. தேவன் தனக்கு அசுத்தாகி போய் தான் பசுத்தாகி தேவதூதர் வந்துருவாங்க உங்க குடும்பத்தில். நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க, பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. நீங்க பேசாதான் இருந்து பாருங்களேன், நன்மை தீமை தான் ஒரு வாயில அப்படிதான் பிறந்துக்கிறீங்க. நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், ஷாகவே ஷாவாயின்னு சொல்லிக்குது. ஏவால தான் பேசினான். ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனிதனை, முதல் மனிதன் ஜீவ சுவாசத்தை ஜீவாத்மாவாகி ஜீவ வித்தல்களே வச்சிருந்தாங்க. விழாவில் ஒரு பெண்ணை உண்டாக்கி அவளையும் தேவடைய சாயல்படி உண்டாக்கி தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்காத தொடாத, அது புஷிக்கு ஷாகவே ஷாவேன்னு சொன்னாங்க. அந்த ஜீவ வார்த்தையை பேச பேச ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கமாக இருந்துச்சு. சித்த சுயாதீனம் கொடுத்திருந்தாரு. அந்த ஏவாள் அந்த சுயாதீனத்தினால தேவடைய வார்த்தை மீறி தேவன் விளக்கிற அந்த நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷிக்கு நாளில் ஷாகவே உடனே பிசாசு பிள்ளையாகி பிசாசு வார்த்தையாக பேச ஆரம்பிச்சா. புருஷனும் கொடுத்தா. அன்னைக்கு தொடங்கின அந்த பாவத்தின் சம்பளம் வந்து இன்னி உலகம் ஃபுல்லாக பரவிச்சு. நோவா காலத்தில் உலகமே ஆகி போச்சு பாவத்தால். சோதோம் பட்டணமே ஆகி போச்சு. நோவா கர்த்தரை விசுவாசித்தான், அவன் குடும்பம் மட்டும் காப்பாற்றும். நோவா கொடுத்த நோவா பேயில. இப்போ அதே ஆதாமின் பிள்ளைகளாக நம்ம பிறக்கிறோம். பாவத்தையும் மன்னத்தையும் கவலையும் வெறுப்பையும் கசப்பையும் பேச 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 பிசாசு இதெல்லாம் அறிவிச்சுங்கிறீங்க. பிசாசு உங்களை விட்டு வாழாது, நீங்கள் பிசாசு விட்டு வாழாது. திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன்னு சொல்லிக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் இருக்கும். கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததெல்லாம் அறிவிங்க. பிசாசு பாவத்தை மன்னத்தை கொடுத்து நம்மளை பாதாளத்தை கொண்டு போகிறான். இயேசு தேவி நீதி உயிர்த்தெழுத்து நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். என்ன போடப்பட்டது? இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, இயேசு அவனுக்கு உத்தரவு கூடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஆமா, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகள் எல்லாம் ஆதியாவது வெளிப்பது இயேசுக்கு ஆமண்ட வாக்கு தத்துவம் கொடுத்தாரு. தேவி நீதி ஆசீர்வாதம் சமாதானம் ஐஸ்வர்யம் உயிர்த்தெழுதல் பரலோகராஜ் எல்லாம் செய்திருக்கிறாங்க. அதை அறிவிங்க. தேவன் தனக்கு உலகத்துக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. பிசாசு ஓடத்தான் பசுத்தாய் ஒரு தேவதூர்களாக வருவாங்க. ஜெபம் பண்ணுவோம். அதனால் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், திருவிழா பங்கெடுத்துக்கலாம். ஆனால் ஊர் சரியில்லை, நாடு சரியில்லை, அரசியல்வா சரியில்லை, அந்த ஊழிக்கா சரியில்லை, இந்த ஊழிக்கா எல்லாமே சரியில்லைப்பா. பிசாசு செய்து இதெல்லாம் அறிவிச்சிருக்காரு. சபைகள் பாரு ஒரே அசுத்தாவி. உலகத்தானோட மோசம்ன்றாங்க சபையில் இருக்கிறவங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே அப்படிப்பட்ட ஆளுங்களாம் சபையில் இருக்கிறாங்க. இயேசு நாடு அவர் நாமத்துக்கு தூசணமாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. இயேசுனை ரட்சித்திருக்கிறார். ஞானஸ்நானம் பாவத்துக்கு மரித்து தேவி நீதிக்கு பிழைத்திருக்கிறார். இனி நான் இல்லை, இயேசுவே எனக்குள் பேசுகிற பவுல் சொன்னா பாருங்க. இனி நானே இல்லைப்பா, இயேசு கிறிஸ்துவுக்குள் அதுதான் பிரசங்கம். நான் பவுல் கொரிந்தியர், தெசலோனிக்கர், கலாத்தியர், ரோமாபுரி, புரஜாச்சாரம் செயின்ட்டு பவுலாக மாறிட்டான். உலகத்தையே பெரிய பெரிய இழுப்பில் கொண்டு வந்தான் அந்த சவுல். பாவிகளும் பிரதான பாவியாக இருந்து பிசாசு செய்தபடியே ரவுடித்தனம் பண்ணி கொலகாரன் அந்த சவுல். இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானஸ்நானம். இனி நானே இல்லை, இயேசு எனக்கு அந்த இயேசு தேவி நீதி உயிர்த்தது கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்லி போராட்டத்துலலாம் கொரிந்தியர், தெசலோனிக்கர், கலாத்தியர் ஜனங்கள்லாம் ரசிக்கணும். நான் நினைக்கிறேன் இந்த லேகோன் பிசாசு இந்த பவுல் மாதிரி தான் ஊழி செஞ்சிருப்பான். ஆனால் அவன் சரித்திரம் வேதத்தில் இதில் பவுலை விட வல்லமையாக செஞ்சிருப்பான். அப்போது 2000 பிசாசு 6000 பிசாசு துரத்தப்பட்ட அந்த லேகோன் பிசாசு பரிசுத்தாய் சொஸ்த புத்தி அணிந்து தெக்கப்பூரில் போய்
கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததெல்லாம் அறிவி. நீங்கள் இயேசு ஏற்றுக்கூட தாய் தகப்பனாதாக உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஜீவ வார்த்தையை தேவன் தர கொடுத்து அசுத்த பசுத்த நீங்கள் உலகத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து அப்போ நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உன் இனத்தார் இடத்துக்கு உங்கள் வீட்டார் இடத்துக்கு எந்த நாட்டுக்கோ எந்த தேசத்துக்கோ எல்லாம் ஆதாம் மூலமாக வந்து பாவத்தின் சம்பளமான பிசாஸ் பிள்ளையாக தான் இருப்பாங்க. தேவன் தனக்கு இயேசு ஜீவன் பரி தேவன் தனக்கு ஆதாம் பூத்து அறிவி அசுத்த பசுத்தாக தேவதற்கு படிவில்லை இவ்வுலகத்துக்கு ஒரு பூமி கூப்பு. அதனால் கர்த்தர் தனக்கு இறங்கி செய்ததெல்லாம் நீ இயேசு ரத்தம் இயேசுக்கு ரத்தம் செஞ்சினார். இயேசு ரத்தம் சகல பாவத்திற்கு சுத்திகரிச்சிடும். அந்த தேவனுக்கு ஆதாம் வந்து வீடுகளுக்கு இயேசு ஜீவன் பரிவிஜம் கொடு. எந்த பாவம் எந்த சாப்பம் எந்த அசுத்தாய் ஒரு பசுத்தாய் வந்துடும். அவர் மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழு கொடுத்துரு. அவர் உயிர்த்தெழு தேவன் தர கொடுத்து கொடு. உயிர்த்தெழு கொடுத்துக்கிறார் சிலுவையில். மரணம் லேசில் சந்திக்காது. நீ நீடி தாய் சொல்லவனாயிருப்பாய். பிசாசு மரணத்துக்கு கொடுத்தாங்க. மரணத்தையே நான் எப்போ சாவுன்னு அப்படியே நினச்சிருப்பாங்க. கண்டிப்பாக வந்துடும் சாவு. நான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தால் திருவது இயேசு எனக்கு உழித்தெழு ஜீவனை கொடுத்துக்கிறார். பாவத்திலிருந்து மரணத்துக்கு பரிகாரி. அந்த உழித்தெழு ஜீவனம் தேவன் தனக்கு ஆதாம் முடிவுகளுக்கு அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாம், மரணத்துக்கே பரிகாரி. இயேசு என் தரித்திரத்தை ஏற்று பிசாசு தரித்திரத்தை இயேசு ஐஸ்வர்யம் கொடுத்துக்கிறார். சீவ ஐஸ்வர்யம். அதை தேவன் தனக்கு ஆதாம் முடிவுகளுக்கு அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். இயேசு உழித்தெழு ஜீவனமாக இருந்தார். ஆனால் தான் மரணத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், பாதாளத்தையும் ஜெயித்தார். அந்த இயேசு சிலுவையில் ஜீவ சொல்கிற ஜீவன் இயேசு சாப்பிடுவார் குத்து உனக்கு உன்னை மீட்டு எடுத்துக்கிறாரு. ஆனால் பிசாசு உனக்கு செய்ததெல்லாம் போய் அறிவிக்க போறியா? இயேசு உனக்கு செய்ததெல்லாம் அறிவிக்க போறியா? இயேசு தேவ நீதி உயிர்த்தெழு கொடுத்தாரு. அதை தேவன் தனக்கு ஆதாம் மூடுவதுக்கு வாய்நாளெலாம் அறிவிச்சுனாக்கா இந்த 2026 நீ ஆசீர்வாதமாக இருக்கலாம். இல்லை பிசாசு செஞ்சதும் மனுஷன் செஞ்சதையும் அவன் செஞ்சது இவன் செஞ்சது எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்தவன் சத்ருவ சேட்டக்காரங்களாக தான் இருப்பாங்க. அதையே தேவன் தனக்கு உங்களுக்கு அறிவிச்சாக்கா பிசாசு திருடமும் கொள்வாய்க்குதான காரியம் தான் நடக்கும். கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம். ரொம்ப மோசமாக தான் விலை கொடுங்க. இயேசு சாட்டை கூட எடுத்துக்கிட்டாரு. ஆனாலும் நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே தான் பேசியிருந்தார். தேவன் தனக்கு உலகத்துக்கு பிதா என்ன செய்தாரோ அதை தான் பேசியிருந்தார். அவர் ஆசீர்வாதமாக இருந்தார். போராட்டத்திலலாம் பரிகாரியாக இருந்தார். பிரச்சனைக்கு பரிகாரம் கொடுக்குற குடும்பத்துக்கு பிரச்சனை எல்லாத்துக்குமே பரிகாரி. உலகத்துக்கே ஒளி. பிசாசத்தை வருகிறாரு, வியாதியை சுத்தமாக்குறாரு. இயேசு பாருங்க எல்லாரும் விடுதலை ஆகிட்டு நீங்கள் உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பாக இருக்கிறது சொன்னார். அந்த இயேசு சரியே சொல்றது தேவன் தனக்கு உங்களுக்கு அறிவிச்சுக்கிட்டே இருக்க. இல்லைன்னா நன்மத்தையுமே தான் இருப்பீங்க. யாரும் நியூட்ரலாக இருக்கிறது கிடையாது. மனுஷன் ஜனம் கிடையாது. ஒன்று ஆதாமுக்குள்ளே பிறந்த நன்மத்தைய மாதிரி அந்த நன்மார்க்கம் துன்மார்க்கம் சுயநீதி அநீதியை தேவன் தனக்கு உங்களுக்கு அறிவிக்கணும். கட்டாயமாக நீ அறிவிக்கணும். ஆதாமுக்குள்ளே பிறந்ததாக்கா அதனுடைய விலை பாவத்தை சம்பளம் பண்ணால் தான் உனக்கு ரிசல்ட்டு. நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானம் திருவது கிறிஸ்துவ ஜீவ வார்த்தை கண்டிப்பாக இருக்கு. தேவி நீதி தூய்த்த தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு அறிவிக்கணும். அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து நீ ஆஸ்வதிக்கப்பட்டாய். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன சமாதானம். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க பிரியமானே. கடைசி நாளே ஒரு பங்கு பெற என்னுடைய எல்லா செய்தியும் கேளுங்க. கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவர்கள் எல்லாம் போய் இனத்தார் வீட்டாருக்கு அறிவிங்க. வாய்நாளெல்லாம் அறிவிங்க. இல்லைன்னா பிசாசு செய்ததே அறிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாவீங்க. அவன் ஆகாது, போகாது, விளங்காது, முடியாது, அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், எப்படியும் பண்ணட்டும். இயேசு ஜீவன் பண்ணி தேவன் தனக்கு ஆதாம் முழுவெடுத்து கொடு. அசுத்தாய் தோற்றலாம், பசுத்தாய் சபிக்கிறோம், ஆஸ்வதி, பகைகளுக்கு நன்மை செய், சத்துக்களை செய், ரொம்ப ஜபம் பண்ணு. சபிக்கிறோம், பகைக்கிறோம், நிந்திக்கிறோம், தூசிக்கிறோம். சத்ரு இயேசு ஜீவன் பருகிற தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடு. யாரும் உன்னை ஜெயிக்கூட. நீ தான் எல்லா பிரச்சனையும் சாபத்தை பாதாளத்தை ஜெயிப்பாய். கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததெல்லாம் போய் அறிவி. உன் பிரசங்கத்தை கேட்டால் நிச்சயமாக ஆச்சரியப்பட்டுத்தான் ஆவார்கள். நானும் ஒரு காலத்தில் தேகோடு போல இருந்த ஒரு மனுஷன் தான். இயேசு ஏற்றுக்கொண்டே ஞானத்தான பெற்று 100க்கு 100 ஜீவமாக இருக்கும். அதை தேவ நீதி ஊழித்தது தேவனுக்கு ஆதாம் வந்து மூடுகளுக்கு அறிக்கிற வேலை தான் என் வேலை. ஒவ்வொரு ஊழியக்காரும் ஒவ்வொரு விசுவாசியும் அப்படி உலகமே ரசிக்கப்பட்டிருக்க சீக்கிரம். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தானம் பெற்று திரும்ப எல்லா ஜீவ வார்த்தை தேவ நீதி ஊழித்ததில்லை. தேவன் தனக்கு ஆதாம் வந்து மூடுவதற்கு அறிவிக்க பிசாசுகளோட அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதூரெல்லாம் பணிவிட செய்ய உலகம் 2வது வருகையில் தீவிரமாக ஆயத்தமாகும். ஜெபமோட பசுத்தாவே இந்த அருமையான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பிசாசு பிடித்தவனை விடுதலையாக்கினேன். ஆண்டவரே, நிர்வாணமாய் பிணங்கள் மத்தியில் ஆதாம் வழியாக பிறந்து பாவம் செய்து தேவ மகிழ்வேற்று போய் பிசாசு செய்ததே சொல்லி 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 நன்மை தேவ காரியத்தை சுயநீதி அநீதியை பேசி 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 பிசாசா பிச்சு சசுத்தாய பிச்சு சாபம் பாவம் மன தத்திரம் நிர்வாணமாக இருந்த அவனை இயேசு சந்தித்து அவனுடைய நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அவனுக்காக ஜீவ சொல்ற ஜீவ தேவி நீதி உயிர்த்தல் கொடுத்து கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததெல்லாம் பாவத்துக்கு பரிகாரம், மண்டத்துக்கு தடுத்து பாதத்துக்கு பரிகாரம் செய்து அவனை பிசுவாசம் 2000 பிசுவாசெல்லாம் துரத்தி பசுத்தாவை தேவர்களை பணிவிட செய்து அவனை தக்க போடி என்கிற நாட்டுக்கு சென்று
ஆனால் அவர் இனத்தாரத்தில் ஜனங்களிடத்தில் போய் கர்த்தர் இறங்கி செய்ததெல்லாம் அறிவிச்சு சொல்லி கர்த்தாவே அவன் சொன்னதெல்லாம் கிட்ட எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ரட்சிக்கப்பட்டார். அசுத்தாயத்தை பசுத்தாய் அவன் உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பாய் மாற்றி கர்த்தாவே 100 பிசாசமாக இருந்தவனை தேவனுடைய பிள்ளையை மாற்றிருக்காய் நன்றி செலுத்துக்கிறதாவே. எவனை மாற்றம் கிடையாது. அநேக ஜனங்கள் தீவிரவாதக்காரர்களே பெரும்பாடுகளை சரி தெலான 12 சீசர்கள் எல்லாரும் இயேசு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காய் ஜீவனையே கூட ஜீவன் சொல்ற தேவன் தனக்கு அசுத்தாயத்தை பசுத்தாக்கி இனி நான் என்ன இயேசுவை எனக்குள் பிழைத்தோம் நானே திராட்சை செடி நீங்கள் கூட ஒருவன் எதிலோ என் வார்த்தைகள் நேர்ந்து மிகுந்த கனிகளை கொடுப்பான்ற வசந்தபடி அவருடைய கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க கர்த்தர் தனக்கு இறங்கி செய்ததெல்லாம் போய் அறிவிக்க தேவ நீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் பிதாகுமார் பசுத்தாய்க்கு மத்தியில் ஆதாரம் மூடு வளர்த்து கொடுக்க அசுத்தாயோட பசுத்தாய் வேற கிறிஸ்துவ செந்தையை மாம்சமான யாருக்கு எடுக்க முடியும் ஒப்புடுக்குறாங்க தார் முழுது 816 கோடிக்கு அதிகமான சேருங்க ஆதாமுக்குள்ள பிறகு நன்மை காரியத்தையே அறிவிக்கிறாங்க. உடம்பு ஃபுல்லாக குட்டி பாதாளமாகுது. எங்கே பார்த்தாலும் பிசாசு திறறான் கொள்றான் ஆகிக்கிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கிறது பரிமாணப்பட வந்தேன்னு சொல்லிக்கிறதா ஜீவசார ஜீவனத்தை தேவி நீதி உயிர்த்தையில் பிதாக்குமார் ஆதாம் முழுத்து அறிவிக்கிறவங்க தார் சோழவர் வடார்காடு தமிழ்நாடு தேசம் மூணு உலகத்துக்கு 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாமல் எந்த நாட்டுக்கும் எந்த தேச பரி தேவந்தருக்கு ஆதம் கூட கூடி அறிவிக்கிறங்க தா அசுத்தாய் பசுத்தாய் தேவதூதர்கள் முழு உலகம் மாம்சமான அலையிலையாய் கற்றிருக்கிறங்க தார் ஒரு மாபெரிய எழுப்பில் வரட்டுக்கத்தா பெரிய காரியங்கள் செய்யப்படி ஜெபிக்கிறோம். இது அப்படியே செய்ய போறக்காய் நன்றி செலுத்துக்கிறதா செய்யறக்காய் நன்றி செலுத்துக்கிறதா பெரிய எழுப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறாங்கத்தா பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கிறவங்க ஜீவனில் நல்ல பிதாவை கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியாக சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. ஒரு சேனல் துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை குறைந்து ஒரு 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் செய்தியை ஷேர் பண்ண குறைந்தது உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகள் இந்த செய்தியை ஷேர் பண்ணணும். குறைந்தது 100 பேருக்காவது ஷேர் பண்ண மீடியா மிஷனரியாக இருக்க இந்த செய்திகள் ஒவ்வொருவரும் ஆஸ்வதிக்கப்படாது. நிச்சயமாக இந்த செய்தி கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். இந்த லேகோன் பிசாஸ் கர்த்தர் தனக்கு இறங்கி செய்ததெல்லாம் போய் அறிவிக்கும் போது எல்லாரும் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டது போல இந்த செய்தி கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். அதனால் மீடியா மிஷனரியாக இருக்க இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து 100 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததெல்லாம் அறிவிச்சிங்க. தாவீது அறிவிக்கிறான். ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு எஸ்தரு பவுல் பேதுரு எல்லாம் கர்த்தர் தனக்கு இறங்குதெல்லாம் போய் அறிவிக்கிறாங்க. ஜெப வார்த்தை இயேசு சாமிட்ட வாக்கு தத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தத்தை தோத்துறாங்க பசுத்த உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பாஇருந்தாங்க. அப்படி நீங்களும் இருங்க. இந்த 2026 கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தி இருப்பார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடி கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க. உலகத்தில் இனிமேல் ஏற்பட்ட சத்தியங்கள் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்க நிச்சயமாக நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அசுத்தாய் பசுத்தாய் உலகத்துக்குள் பூமிக்கு உப்பாக கான்ஃபிடன்ஸ் தைரியமாக இருப்பீர்கள். ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வாராக. ஆமென்.